பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். இன்று நம் வானொலியில் வசீகர ஆளுமை முத்துக்கள் நிகழ்ச்சியை வழங்க இணைகிறார் விட்டில் துரை அறிவழகன் அவர்கள். இவர் 1967 ஆண்டு பிப்ரவரி மாதம் 22 இலங்கையின் டிக்கோவில் பிறந்துள்ளார். பூர்வீகம் ஓரியூர் வழித்தடத்தில் உள்ள வலையன் வயல் எனும் குக்கிராமம். அம்மா இலங்கையைச் சேர்ந்தவர், அப்பா இந்தியா. கல்லூரி காலம் துவங்கி கலை இலக்கிய சிறு பத்திரிகை சூழல் செயல்பாடுகளால் அதிகம் ஈர்க்கப்பட்டவர். 1988 ஆண்டு கல்லூரி இறுதி ஆண்டில் அவர்களுக்காக மற்றும் 1996 சிறகு குழந்தைகள் எனும் சிறுகதை தொகுப்பு நூல்களையும் வெளியிட்டுள்ளார். அதே காலகட்டத்தில் சுருதி, நிழல் போன்ற இலக்கிய அச்சு இதழ்களை நண்பர்களுடன் இணைந்து நடத்தியும் உள்ளார். 90களில் பெரியார் மாவட்டத்து விவசாய மக்களோடு வாழ்ந்த அனுபவத்தை மன ஓசை சிற்றுதழில் கலையாகவும் பதிவாக்கியுள்ளார். தனது முதல் சிறுகதையை 1988 வலம்புரி ஜானை ஆசிரியராக கொண்ட தாய் இதழில் வெளியிட்டுள்ளார். முதல் கவிதையும் அதே ஆண்டில் கோவை ஞானியை ஆசிரியராக கொண்ட நிகழ் எனும் இதழிலும் வெளியிட்டுள்ளார். 2019 ஆண்டு தனபாக்கியத்தோட ரவ நேரம் எனும் வாசிப்பு வழி தொகுப்பு நூலையும், 2020 ஆண்டில் ஸ்னோப்பாவில் அதிசய கடல் ஆகிய சீரார் நாவலையும் வெளியிட்டுள்ளார். அதே ஆண்டில் 17 சீரார் எழுத்தாளர்களின் படைப்புகளையும் தொகுத்து ஒரு ஊர்ல ஒரு நரி எனும் தலைப்பிலும் வெளியிட்டுள்ளார். 2022 பிப்ரவரியில் பன்னவயல் எனும் முதல் நாவல் அன்னம் வெளியீட்டில் வந்துள்ளது. தற்சமயம் மனைவி ஜெயசுதா மற்றும் மகன்கள் கோகுல், சபரியுடன் காரைக்குடியில் வசித்து வருகிறார். இன்றைய வசீகர முத்துக்கள் ஆளுமை நிகழ்ச்சியில் இயற்கை தாத்தா கோ நம்மாழ்வார் அவர்களை பற்றி பகிர இணைகிறார். வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம். அன்பான அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். கலை, இலக்கியம், அரசியல் என நமக்கு நெருக்கமான தளங்களில் மட்டுமல்லாமல் நம் வாழ்வியல் சார்ந்த பிற தளங்களிலும் எண்ணற்ற ஆளுமை முத்துக்கள் வசீகரமிக்க வாழ்வை வாழ்ந்து வருகிறார்கள். இயற்கை விவசாயத்தை தன் மூச்சாக கொண்டு 1938 ஆண்டு முதல் 2013 ஆண்டு வரை இயற்கை ஆரோக்கிய வழிகாட்டியாக வாழ்ந்தவர் இயற்கை தாத்தா என்று அன்புடன் அழைக்கப்படும் கோ நம்மாழ்வார் அவர்கள். இவருடைய நோயினை கொண்டாடுவோம், இனி விதைகளே பேராயுதம், எல்லா உயிரும் பசி தீர்க்க, விதைவழி செல்க ஆகிய 4 நூல்களையும் சமீபத்தில் வாசிக்கும் வாய்ப்பு எனக்கு அமைந்தது. இயற்கை விவசாயத்தின் மீதும் மக்களின் ஆரோக்கியத்தின் மீதும் இந்த இயற்கை தாத்தா கொண்டிருந்த பெரும் நேசத்தை அறிந்து கொள்ள அவருடைய இந்த 4 நூல்களும் எனக்கு பெரும் திறப்பாக அமைந்தது. லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு இயற்கை விவசாய முறையை பயிற்சி கொடுத்து நம் மண்ணின் மண்புழுவாக வாழ்ந்த நம்மாழ்வார் பிறந்தது தஞ்சாவூரைச் சேர்ந்த இளங்காடு எனும் கிராமமாகும். இயற்கை விவசாயம் குறித்த அறிவை நேரடி அனுபவமாக இவர் கற்றது புதுச்சேரியில்தான். இயற்கை வாழ்வியலின் எல்லையை தொட்ட புலவர் ராமகிருஷ்ணன் மற்றும் திரு பாண்டுரங்கன் ஆகிய இருவரின் மூலமாகவே இயற்கை மருத்துவம் எனும் அற்புத தத்துவத்தை தனக்குள் உள்வாங்கியவர் நம்மாழ்வார். 1993 ஆண்டு மருத்துவர் வெள்ளிமலை அவர்கள் இயற்கை தத்துவத்தின் மூத்த தாத்தா திரு லட்சுமணன் சர்மாவை நம்மாழ்வாருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ச்சியாக தனக்கு நெருக்கமான மாமுனிவர்கள் போன்ற இயற்கை மருத்துவர்கள் வழங்கிய தெல்லமுதத்தின் துளிகளை தனக்குள் உள்வாங்கி மலர்ந்தவர் நம்மாழ்வார். இந்தியாவின் 20,000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை வெளிநாட்டினர் கைகளுக்கு செல்லாமல் பாதுகாத்தவர் இந்த இயற்கை தாத்தா. ஜே.சி. குமரப்பாவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் இவர். பாரம்பரிய உழவு முறையான பயிர் சுழற்சி உழவினை மட்டுமல்லாமல் பயோடெக்னாலஜி எனும் நவீன வேளாண் விவசாயத்தையும் தனது விரல் நுனியில் வைத்திருந்தவர் நம்மாழ்வார். அது மட்டுமல்லாமல் அவர் மிகச்சிறந்த சுற்றுச்சூழல் ஆர்வலரும் ஆவார். மேற்கு தொடர்ச்சி மலையின் சோலைக்காடுகள் அழிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் இவர். மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை பயிர் செய்வதால் மண்ணுக்கும் மக்களுக்கும் கேடு ஏற்படும் என்று எடுத்துச் சொன்னவர் நம்மாழ்வார். நம் முன்னோர்களால் சொல்லப்பட்ட நுனி வீட்டுக்கு, நடு மாட்டுக்கு, அடி மண்ணுக்கு என்ற
விவசாயம் குறித்த அறிவியல்தான் நம்மாழ்வாரின் வேதவாக்காக விளங்கிய வரிகள். நோய் வேறு சிகிச்சை வேறல்ல, இரண்டும் ஒன்றே என்று சொன்ன இவர், நோய்க்கான அறிகுறிகள் என நாம் நினைப்பவைகள் உடல் தன்னைத்தானே புனரமைத்துக் கொள்ளும் செயல்பாடு என்று சொல்லிச் சென்றுள்ளார். இயற்கை மருத்துவம் என்பது உயிர் வாழ்க்கை குறித்த அறிவியல் என்று விளக்கம் சொன்னவர் நம்மாழ்வார். நெருப்பில்லாத சமையல், உப்பில்லாத உணவு என இயற்கை உணவு உண்டு. நம் முன்னோர்கள் வாழ்ந்த ஆரோக்கிய வாழ்வை குறித்து விரிவாக பேசி நம் அறிவு கண்ணை திறக்கச் செய்கிறார் நம்மாழ்வார் அவர்கள். இயற்கை உரங்களால் உயிர்ப்புடன் மலர்ந்திருந்த நம்முடைய பாரம்பரிய மண் இன்று ரசாயன உரங்களால் மலடுதட்டி நிற்கும் நிலையைக் கண்டு பெரிதும் வருந்தியவர் நம்மாழ்வார் அவர்கள். திருவண்ணாமலையில் நடைபெற்ற நெல் திருவிழா ஒன்றில் விவசாய மக்கள் மத்தியில் பாரம்பரிய விதை நெல்லின் மகத்துவம் குறித்து ஒரு உயிரோட்டமான உரையை நிகழ்த்தியுள்ளார் இவர். நம் மண்ணுக்கு சொந்தமான பாரம்பரிய விதைகளை காக்க வேண்டும் என்பதே நம்மாழ்வாரின் வாழ்நாள் முழுவதுக்குமான அகவிருப்பமாக இருந்து வந்துள்ளது. சேவை வணிகத்திலும் சில்லறை வணிகத்திலும் அந்நியம் முதலீடு ஆக்கிரமிப்பதையும் பாரம்பரிய விதைகளை பதுக்கி வைத்துவிட்டு அந்நிய நாட்டு விதைகள் சந்தைமயமாகும் சூழ்ச்சியையும் விவசாய மக்கள் முன் எடுத்து கூறியவர் நம்மாழ்வார். நம் மண்ணின் பாரம்பரிய பயிர்களான மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, குதிரைவாளி, வரகு போன்றவைகளின் பெருமைகளை கிராமம் கிராமமாக சென்று பேசியவர் இந்த இயற்கை தாத்தா நம்மாழ்வார். வளமும் செழிப்பு மிக்கதாக இருந்த நம் பாரம்பரிய மண் இன்று செயல்திறன் குறைந்து உணவு பற்றாக்குறை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் வரலாற்று காரணத்தை நுட்பமாக ஆராய்ந்து சொல்லியவர் நம்மாழ்வார் அவர்கள். சோளம், கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி, சாமை, திணை, காடைக்கண்ணி, தட்டைப்பயிறு, எள்ளு என ஆரோக்கியமிக்க பாரம்பரிய பயிர்கள் விளைந்த நம் தமிழகத்து மண் தரிசு நிலமாக மாறி வரும் அவல வரலாற்றை தனது எல்லா உயிரும் பசி தீர்க்க எனும் நூலில் விரிவாக பேசியுள்ளார் இயற்கை தாத்தா இவர். இயற்கை விவசாயம் குறித்து எளிய முறையில் விளக்கிய ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த மாசனபு பூக்கோ அவர்களின் கருத்துக்களால் கவரப்பட்டவர் நம்மாழ்வார். நெல் கதிரை தாங்கி நிற்கும் வைக்கோலின் சக்தியையும் பலத்தையும் குறித்து பேசிய பூக்கோ அவர்களின் ஒற்றை வைக்கோல் புரட்சி, இயற்கைக்கு திரும்பும் பாதை குறித்து பூக்கோவை போலவே சிந்தித்தவர் நம்மாழ்வார். நிலத்தை நேசிக்க தொடங்கும் ஒருவன் முடிவில் உலகத்தையே காதலிக்க ஆரம்பித்து விடுவான் என்று உறுதியாக சொல்கிறார் இவர். மனிதர்கள் வேண்டாம் என கழிப்பது மாடுகளுக்கும், மாடுகள் கழிப்பது வண்டுகளுக்கும், வண்டுகள் கழிப்பது புழுக்களுக்கும், புழுக்கள் கோழிகளுக்கும், கோழிகளின் கழிவு பாக்டீரியா மற்றும் புஞ்சை நுண்ணுயிர்களுக்கும், இந்த நுண்ணுயிர்களின் சாரம் விவசாய மண்ணுக்கும் என்கிற எளிய உணவு சங்கிலி அறிவியலோடு வாழ்ந்தவர்கள் நம் மூதாதையர்கள். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடும் போது இரு கரைகளிலும் புல் முளைக்கும். புல்லை தின்னும் மாடு சாணி போடுகிறது, பால் கொடுக்கிறது. பால் மனிதர்களுக்கும் சாணம் மண்ணுக்கும் போய் சேர்ந்து உயிர் சக்தி கொடுக்கின்றன. கடினமான ஓட்டுக்குள் சுவையான இளநீர், ஒரு துளி தேன் கூட சிந்தாமல் கூடு கட்டும் தேனீக்கள், நாணல் புதல் புட்களின் வலிமை தெரிந்த தூக்கணாங்குருவிகள் என இயற்கையின் அற்புதங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். மனித அறிவு சகலத்தையும் சிதைக்கும் தருணத்தில் இயற்கை தனக்கான ஆன்மாவை தன்னிலிருந்தே கரித்தெடுத்துக் கொள்கிறது என்கிற ஆழ்ந்த உண்மையை உணர்ந்தவர் நம்மாழ்வார் அவர்கள். ஒரு பக்கம் புல்வெளியும், மற்றொரு பக்கம் கடல் சார்ந்த நிலமும், இன்னொரு பக்கம் காடுகளும் சூழ்ந்தது நம் நாடு. நம்முடைய நிலத்தின் பன்முகத்தன்மைக்கு ஏற்ற பாரம்பரிய விதைகளை நோக்கி நம் விவசாய மக்கள் செல்ல வேண்டிய அவசியம் குறித்து தன் வாழ்நாள் எல்லாம் சிந்தித்தவர் இயற்கை தாத்தா என்று அழைக்கப்படும் நம்மாழ்வார் அவர்கள். இந்த வசீகர ஆளுமை முத்தை தெரிந்து கொள்வதும் அவரது ஆன்மா கண்ட கனவின் உண்மையை உள்வாங்கிக் கொள்வதும் தாய் மண்ணை நேசிப்பவர்களின் தலையாய கடமையாகும். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில வசீகர ஆளுமை முத்துக்கள் நிகழ்ச்சியில இயற்கை தாத்தா கோ நம்மாழ்வார் அவர்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்த விட்டில் துரை அறிவழகன் அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே நீங்க கேட்கலாம். நன்றி நேயர்களே.